அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிட தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆதாரமற்ற பொய் செய்திகளை கூறி தந்தை பெரியார் மீது அவதூறு பரப்பும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் ஆதாரம் கேட்டு தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் தற்போது திராவிட கழகத்தினர் சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை முற்றுகையிடுவதற்காக வந்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் கடலூரில் செய்தியாளர் சந்திப்பின் போது தந்தை பெரியார் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசிய நிலையில் அதற்கான ஆதாரத்தை கேட்கும் வகையிலும் அவருடைய வீட்டை முற்றுகையிடும் நோக்கிலும் தற்போது திராவிட கழகத்தினர் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு தற்போது குவிந்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் இல்லை என்றாலும் அவருடைய வீட்டிற்கு இந்த திராவிட கழகத்தினர் குவிந்து தற்போது அவரிடம் ஆதாரம் கேட்பதற்காக இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். சற்று நேரத்தில், அதாவது நேற்றைய தினம் கடலூர் செய்தியாளர் சந்திப்பின் போது தந்தை பெரியார் குறித்து ஆதாரமற்ற பொய் செய்திகளை கூறி வருவதாகவும் அவதூறு பரப்பி வருவதாகவும் கூறி தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிட போவதாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தனர். அந்த அடிப்படையில் தற்போது தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார்கள். சீமானிடம் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய போது அதற்கான ஆதாரம் தங்களிடம் இருக்கிறதா, எதை வைத்து தந்தை பெரியார் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினீர்கள் என்பது குறித்த ஆதாரம் தங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை கூறி அவருடைய வீட்டை முற்றுகையிடும் நோக்கில தற்போது திராவிட கழகத்தினர் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூரில் செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழ் மொழியை சனி என்று கூறிய பெரியார் எந்த மொழியில் எழுதினார், என்னுடைய மொழியை இழிவாகிய ஒன்றும் இல்லை என கூறிவிட்டு அதில் என்ன சமூக மாற்றம், சீர்திருத்த அரசியல் அடிப்படை தவறாக உள்ளது என்று கூறியிருந்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில் இந்த உடல் இச்சை வந்தால் தாய், மகள், சகோதரியும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என பெரியார் கூறியதாக சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இதற்கு தாமிடம் ஆதாரம் இருப்பதாக சீமான் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில பெரியார் குறித்து சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில தற்போது திராவிட கழகத்தினர் சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு முற்றுகையிட போவதாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில சீமானுடைய வீடு நீலாங்கரை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இல்லத்தை முற்றுகையிட போவதாக அறிவித்திருந்த நிலையில தற்போது திராவிட கழகத்தினர் இந்த நீலாங்கரையில் வீட்டை நோக்கி திராவிட கழக கொடியுடன் தற்போது முற்றுகையிட வந்திருக்கிறார்கள். மேலும் தந்தை பெரியார் குறித்து அவதூறு பரப்பிய வகையில் பேசிய நிலையில என்ன ஆதாரம் அடிப்படையில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து இந்த விஷயம் குறித்து பேசினார் என்பது அடிப்படையில் தற்போது திராவிட கழகத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் கடலூர் செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழ் மொழியை சனி என்று கூறிய பெரியார் எந்த மொழியில் எழுதினார், என்னுடைய மொழியை இழிவாகிய ஒன்றும் இல்லை என கூறிவிட்டு அதில் என்ன சமூக மாற்றம், சீர்திருத்தம், அரசியல் அடிப்படை தவறு உள்ளது என்று கேள்வி எழுப்பியிருக்கும் சீமான் அடிப்படை தவறு உள்ளது என்ற கேள்வியை தொடர்ந்து முன்வைத்திருந்த சீமான் பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வந்த நிலையில